வணக்கம் மக்களே. கிரைம் பேட்ரோல் சத்தார் கூடிய இன்னிய எபிசோட்ல நான் உங்க அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மனுஷன் பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் நிச்சயம் கனவு காணுவான். அவன் கனவுகள்ல அவன் தலையெழுத்த மாத்தணும்னு நிச்சயம் நினைப்பான். ஆனா அதான் சொல்லுவாங்கல்ல, சரியான நேரத்துக்கு முன்னாடி அதிர்ஷ்டத்துக்கு அதிகமா யாருக்கும் எதுவும் கிடைக்காது. 30 நாள் 30 எபிசோடுக்கான சீரீஸ்ல இன்னைய கதையில தலையெழுத்து அப்புறம் நேரம் ரெண்டுத்தையும் நீதிமன்றத்துல நிறுத்த போறோம். இன்னைக்கான சூப்பர்விஷனை பண்ண போறது நம்ம எக்ஸ்பர்ட் சாஹில் ஜோஷி. வணக்கம், நான் தான் சாஹில் ஜோஷி. கிரைம் பேட்ரோல் ஷட்டார்க்ல நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாத யாரும் கேட்காத கேஸ். இந்த கதைகளை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஒருவேளை நீங்க நம்ம நாட்டுல இருக்க ஐடென்டிஃபை டெட் பாடியோட டேட்டா பேஸ கவனிச்சீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆன் அன் ஆவரேஜ் நம்ம நாட்டோட பல கோணைகள்ல லட்சக்கணக்கில் பல நேரங்கள்ல அந்த டெட் பாடிஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிடுது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்க இந்த மாதிரி நிறைய பேண்டர்ஸ் இருக்கு. கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கு அங்க எந்த எவிடன்ஸுமே இல்ல. ஆனா இந்த உண்மை ரொம்ப பயங்கரமான நிலைமையை உருவாக்குது. யாருக்கும் தெரியாத ரிஜிஸ்டர் ஆகாத கேசஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுவும் எந்த மாற்றமும் இல்லாம. இந்த கேஸ்ல இன்னும் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. இது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விடுகதை. இதோட உண்மை யாருக்கு வேணும்னாலும் ஷாக்க வர வைக்கலாம். நான் 5வது கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எப்பவும் லீவ் போட்டதே இல்ல. ஆனா பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 5th ஸ்டாண்டர்ட்ல கூட ஃபெயில் ஆமே. இல்ல கண்ணா, மேக்ஸ்ல 1 மார்க்ல போயிடுச்சு எனக்கு. ஆனா பிரின்சிபல் சாருக்கு என்ன நல்லாவே தெரியும். அதனால என்ன ஃபெயில் பண்ணாம விட்டுட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன், நீ இன்னும் புத்திசாலியா ஆகணும். அப்பா சொல்றது கரெக்ட் தானே? அதனால எப்பவும் ஸ்கூலுக்கு லீவ் போடவே கூடாது. சொல்லுங்க சார். என்ன தீபக், என்னாச்சு? நீ எங்க போயிட்டு வர இப்போ? நீ உள்ள போய் படிப்பா போ. ஒன்னும் இல்லம்மா, போலீஸ் வர சொல்லியிருந்தாங்க. சுமன் பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சதா? என்ன தெரிஞ்சுதா? எப்பவும் போல ஏதோ ஒரு பணத்தை காமிச்சு என்ன பயமுறுத்திட்டாங்க. அம்மா, எனக்கு என்னவோ இந்த போலீஸ் சுமனை சரியா தேடலன்னு நினைக்கிறேன். 7 வருஷமா சுமன் வருவாங்கிற நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கேன். கிடைக்கணும்னு இருந்திருந்தா கிடைச்சிருப்பா. எனக்கு என்னமோ அவ உன்னையும் உன் மகனையும் விட்டுட்டு ஓடிட்டான்னு தோணுது. ஏம்மா இப்படி பேசுற நீ? ஆனா இதுதான் உண்மை. நீ உன் பிள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ விடுங்க, அம்மா வந்துருவாங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க. நீ எழுந்துட்டியா? மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், சரியா? போ பார்க்கலாம், போ. சார். வணக்கம், உட்காருங்க. சார், இன்னைக்கு எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க? சுமனை பத்தி ஏதாவது தெரிய வந்திருக்கா சார்? தீபக், இன்னைக்கு சுமனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்புறம் இன்னும் எங்களுக்கு கோமலை பத்தி எதுவும் தெரியல. ஆனா உங்க 2 பேருக்குமே தெரியும். 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. எனக்கு முன்னாடி 2 ஆபீசர்ஸ் இந்த கேஸை எடுத்திருக்காங்க. ஆனா கேஸ் இன்னமும் அங்கேயே தான் இருக்கு. அதனால உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, இன்னும் உங்க மனைவி திரும்ப வருவாங்க நம்புறீங்களா? நீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க? அவளுக்காக கண்டிப்பா இருப்பேன் சார். ஏன்னா நான் அவளை காதலிக்கிறேன். சுனில், நீ? ஆமா சார். அப்போ நான் ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சார், என்னோட கோமல் இன்னும் உயிரோட இருக்கான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா சார், எங்க பொண்ணு குஷி அவங்கள பாத்துக்கிறதுக்காகவே எங்க அம்மா அப்பா 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். ஆனா என்னோட 2வது மனைவிக்கு கோமலோட இடத்தெல்லாம் கொடுக்க முடியாது சார். சார், கண்டிப்பா என்னைக்காவது என்னோட மனைவி சுமன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அவளை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ். தீபக், நாங்க சுமனை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் எடுத்தோம். ஆனா கிடைக்கல. எங்களால என்ன பண்ண முடியும்? சட்டப்படி ஒரு விக்டிம் 7 வருஷமா கிடைக்கல அப்படின்னா அது டெட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சார் கேஸை க்ளோஸ் பண்ண போறேன்னு இப்படி சொல்றீங்க? But this is law.
இதுதான் சட்டம். அதனால நம்ம என்ன பண்ணாலும் சட்டப்படி தான் பண்ணி ஆகணும். இதை சொல்றதுக்காகத்தான் உங்களை இங்க கூப்பிட்டேன். இது சூரியன், இது நிலா, இது பஸ், ஆட்டோ, அப்புறம் இது அம்மா தினமும் நீங்க இதை தான் படிக்க சொல்லி தரீங்க. எனக்கு இதை படிக்க பிடிக்கல. அட, படிக்கலனா இந்த உலகத்தை எப்படி தெரிஞ்சுப்ப? இந்த உலகத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இங்க இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது உன்னோட பெரியம்மாவும் என்னை இந்த மாதிரி தான் படிக்க வச்சாங்க. உள்ள வா. இங்க பாருடி, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அக்கா, நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் தப்பானவெல்லாம் கிடையாது. உனக்கு எது தப்பு எது சரின்னு தெரியாதுடி. இங்க பாரு சுமன், நான் உனக்காக தீபக்க பேசி முடிச்சிருக்கேன். அவன் உன்னை விட பெரியவன் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து அவங்கிட்ட. ஆனா அக்கா, நான் கப்பல தான் லவ் பண்றேன். அப்புறம் அந்த தீபக் என்னை விட ரொம்ப பெரியவன். இந்த கல்யாணத்தை நான் பாய் பண்ணிக்க மூடு. மாட்டேன். அம்மா அப்பா உன்னை என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. உன் கல்யாணம் தீபக்கோட தான் நடக்கும். அட குன்குன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் படி. நான் படிக்க மாட்டேன். அட குன்குன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு லட்டு தானே எடுத்தா, அதுக்கு எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? இவன் நாள் முழுக்க வீட்டை குப்பையாக்கிக்கிட்டே இருக்கா. என்ன இவளுக்கு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் உன்னை இவளுக்கு அம்மாவா தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ என்னடானா எங்க வாழ்க்கையை நரகமா மாத்திக்கிட்டு இருக்க. நீங்க தான் ஏன் வாழ்க்கையை நரகமா ஆக்கிட்டீங்க. கல்யாணம் என்ன பண்ணிக்கிட்டீங்க, ஆனா உங்க முதல் மனைவி தான் இன்னும் காதலிச்சிட்டு இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாட்டி, அம்மா சீக்கிரம் வந்துருவாங்கன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. வந்துருவா. ஆனா இவ உன்னோட அம்மா கிடையாது. உனக்கு வேற அம்மா வருவாங்க. யார் இந்த வேற ஒரு அம்மா? அவ வந்ததுக்கு அப்புறம் நீயே பாத்துக்க. இப்ப தூங்கு. பொண்ணு நல்லா வளர்ந்துட்டாளே. யா ஓகே, நான் கால் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம். தீபக் சார், இது உங்களுக்காக. இது என்னது? 20,000 ரூபாய் சார். இது பத்தலனா என்னோட நிலத்தை வித்து நான் பணம் தரேன் சார். ஆனா தயவு செஞ்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாதீங்க சார். உன்னோட இந்த உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, நீ லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காக உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். உன்னோட மனைவியா இருக்கட்டும், இல்லை வேற யாராச்சும் இருக்கட்டும், அப்படி யாராச்சும் ஒருத்தர் மிஸ்ஸிங்னா அவங்கள தேடுறது என்னோட டியூட்டி. அந்த டியூட்டியை நான் முழு மனசோட தான் செய்வேன். நான் இந்த கேஸை க்ளோஸ் பண்றேன்னா அதுக்கு சட்டம் தான் காரணம். நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்காரீங்க, அப்படியே சுமன் கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. சுனில் வேணா அவன் மனைவியை மறந்துட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். ஆனா என்னால என்னோட சுமனை மறக்க முடியல சார். என்னால மறக்க முடியல சார். உங்களுக்கு கெஞ்சி கட்டுகிறேன் சார், இந்த கேஸை விட்டுடாதீங்க சார். போதும், எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட, நீ இன்னும் முழுசா 4 வாய் கூட சாப்பிடல. நீ ஒழுங்கா சாப்பிடலன்னா உங்க பெரியம்மா மாதிரி எப்படி ஸ்ட்ராங் ஆவ? நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறதே நீ தானே. நான் ஸ்ட்ராங்கும் ஆவேன், அப்புறம் இந்த விலங்கையும் உடைப்பேம்மா. இந்த விலங்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நம்மள மாதிரி ஏழைங்களை கட்டி போட்டிருக்க விலங்குகளை எல்லாத்தையும் கழட்டி தானே ஆகணும். இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்க உனக்கு விவரம் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னோட பெரியம்மா மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட பெரியம்மா 24 வயசுல இந்த ஊரோட தலைவரா இருந்தாங்க. பொம்பளை மேல உன் வீரத்தை காட்டினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இது ஒன்னும் உன் பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது, இது என்னோட வீடு. நான் இருக்கும் போதே இன்னொரு ஆம்பளை கூட ஆம்பளைங்களே அமைதியா நிக்கிறானு உனக்கு என்னடி? நீ பொம்பளை மேல கை வச்சா பெரிய ஆள் ஆயிடுவியா? நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. அவ ஏன் பொண்டாட்டி? நான் அவளை அடிப்பேன், மிதிப்பேன். ஏய் வாடி. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா உன்னை ஊரை விட்டு வெளியே தள்ளிடுவோம், புரிஞ்சுக்கோ. இந்த பொண்ணோட படிப்புக்கு தேவையானது.
இங்க பாருமா குன்குன், இங்க வா வா. இந்தா. தீபக், இந்த கேஸ் ரீஓபன் பண்றதுக்காக நீ எங்க கிட்ட போய் சொல்லலையே? இல்ல சார், எங்க ஏரியா ஆளுங்க சுமனை பார்த்துருக்காங்க. யார் அது? அட தீபகண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. நேத்து நாங்க 2 பேரும் லக்னோ போனோம். அங்க சுமன் அண்ணிய பார்த்தோம், அமினாபாத் பஜார்ல. சொல்லுடா. ஆமாண்ணா, அவ கூட ஒருத்தன் இருந்தான், பஜார்ல பொருள் வாங்கிட்டு இருந்தான். அட நீங்க சொல்றது உண்மையா? அட உண்மையதானே பேசுறேன். அண்ணி கிட்ட பேச எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க எங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்கண்ணா. அவங்க இப்போ அமீனாபாத்ல தான் தங்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. யார் அந்த பசங்க? இந்த ஓட்ட பெருசான உடனே நீங்க இருந்து ஓடி போயிடு. சரியா? நீ வெளியில போவல்ல? ஆனா அம்மா, நான் வெளியே போயிட்டேன்னா நீங்க இங்க தனியா இருப்பீங்கல்லம்மா. நீ வெளியில போனாதான் என்ன வந்து வெளியில கூட்டிட்டு போக முடியும். நீ கவலைப்படாத. இங்க இருந்து நீ நேரா என் புருஷன் கிட்ட போய் சொல்லு. அங்க உன் அண்ணன் கூட இருப்பான். கண்ணையா அண்ணன் தானே? ஆ, அவங்கதான் மேடம். மேடம், இவங்க தான் அந்த பசங்க. புடிங்க புடிங்க அவங்கள. ஏய் நேரா சொல்லுடா. மேடம், நான் போய் சொல்லிட்டேன். சுமன் அண்ணிய பஜார்ல பார்த்தோன்னே தீபக் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டோம். சும்மா அவனை வெறுப்பேத்த தான் சொன்னோம். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வாடா. இந்த காயம் உனக்கு எப்படி பட்டுச்சு? இவ ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு இருந்தா, அதனால. குன்குன், என்னோட சுமனுக்கு நீ கஷ்டத்தை கொடுக்கறியா? என்னால நீயும் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே. இவ்ளோ சின்ன வயசுலயே எதுக்கு ஏன்னு தெரியாம இவ்ளோ காயப்பட்டுட்டு இருக்க. அந்த ராட்சச உன் விரலை இப்படி எரிச்சிட்டு போயிட்டா. மம்மி, ரொம்ப வலிக்குது. எனக்கு தெரியுமா, நீ ஸ்ட்ராங் கேர்ளா ஆகணும். வலிய பொறுத்துக்கிறத பழக்கமாக்கு. உனக்கு தெரியும்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு. வணக்கம் சுனில்ண்ணா. புசிச்சலோ எப்படி இருக்க? ஏய், குழந்தைய தொடாம பேசு. நான் என்ன தப்பு பண்ணேன்னா? ஆமாண்ணா, அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கோமல் அக்கா சுமனோட கேஸையும் போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, அப்படியா? என்னவா இருந்தா உனக்கு என்ன? உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது இதுல தலையிடாதுன்னு? வா குஷி. உறவுகள்ல எப்பவும் யார் சின்னவங்க யார் பெரியவங்கன்னு முக்கியம் இல்ல. நீ தீபக்கோட வயசை பார்க்காத, அவரோட நல்ல மனசை பாரு. அவரை மாதிரி அன்பை யாராலையுமே காட்ட முடியாதுமா. சுமன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. நீ கோமலோட தங்கச்சி சுமனை லக்னோல பார்த்தேன்னு சொல்லியிருக்க. நீ சொன்னது பொய் தானே? தலைவரே, அது வந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒழுங்கா சொல்லு, லக்னோல சுமனை யார் பார்க்க போனது சொல்லு.
இங்க பாருமா, இப்ப இந்த வழி ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப நீங்க இருந்து தாராளமா வெளியில போலாம். நீ இங்க இருந்து போய் என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஒரு அங்கிளை தேடணும். அந்த அங்கிள் இங்க வர 2 அங்கிள் மாதிரியே இருக்கணும். ஆனா அந்த அங்கிள் வித்தியாசமாவும் இருப்பாரு, நல்லவராகவும் இருப்பாரு. இந்த உலகம் ரொம்ப மோசமானதுமா. நல்ல அங்கிள் கிடைப்பாங்களா இல்ல கெட்ட அங்கிள் கிடைப்பாங்களான்னு தெரியல. ஆனா அப்படி பண்றதை தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்லம்மா. உன்னை நான் எங்க இழந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா உன்னோட பாவப்பட்ட அம்மா உனக்கு இந்த சுதந்திரத்துக்கு பதிலா வேற எதுவும் கொடுக்க மாட்டா. உனக்கு ஒரு நல்ல அங்கிள் கிடைச்சாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட இதை கொடுத்துரு. இதை வச்சு அவங்க நம்மளை தேடி நம்மளை இங்க இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்கம்மா. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமா ஆயிடலாம். பார்த்து போ. அம்மா, நான் இங்க இருந்து போலம்மா. நீங்க இருந்து போய் ஆகணுமா? அப்பதான் உன்னால என்ன இங்க இருந்து விடுவிக்க முடியும். நீ போ. சார், நாகூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருந்தாங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஊர்ல எலும்புக்கூடு கிடைச்சிருக்கா சார். ஃபாரன்சிக் அனுப்புனதுல அந்த எலும்புக்கூடு ஒரு பொண்ணோடதுன்னும் அந்த பொண்ணுக்கு வயசு 30 இருக்குன்னு தெரிய வந்திருக்கு சார். ரிப்போர்ட் படி பார்த்தா ஸ்கல்ல பல தடவை அடிச்சிருக்காங்க சார். ஷாம்பூர் போலீஸ் எதுக்காக இங்க கனெக்ட் பண்ணாங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி கோமல் அப்புறம் சுமனோட கேஸ் ஃபைல் ஆச்சு. எஸ் சார், அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். ஆனா திரும்பவும் அவங்க சார்ஜ் எடுக்கணும்னு பாக்குறாங்க சார். அந்த எலும்புக்கூடு கோமல் இல்ல சுமன் தான் இருக்கலாம்ல சார்? அவங்க மிஸ்ஸிங் கேஸ்ல முதல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒரு பணம் கிடைச்சது. அப்ப அவங்க 2 பேரோட பசங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தோம்ல, அந்த டிஎன்ஏ சாம்பிள அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எஸ் சார். உன் பொண்ணுங்க அவ உள்ள தூங்கிட்டு இருக்கா. உள்ள தூங்கிட்டு இருக்காளா? எங்க? அவளை ஆளை காணோம். அடடா, சொல்லு குன்குன் எங்க? இங்க வாமா. உன்னோட அப்பா எங்க? சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சுனில் எங்க? அவரு வேலைக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? எனக்கு கோமல் பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பாப்பா, நீ உள்ள போமா. 7 வருஷத்துக்கு முன்னாடி கோமலை கொன்றிருக்காங்க. நீங்க கேஸ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு என் மனைவி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அவ திரும்ப வருவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ மொத்தமா என்னை விட்டு போயிட்டாளே. சார், அப்படின்னா என்னோட சுமன் எங்க? நீங்க ஏன் சார் எதை பத்தியுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தீபக், இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. நாங்களும் இதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை கோமலை கொலை பண்ணிட்டாங்கன்னா 7 வருஷமா சுமன் எங்க தான் இருக்கா? சுமன் கோமலை கொலை பண்றத பார்த்திருப்பா. அதனால சுமனையும் எங்கேயாவது கடத்திருப்பாங்க. அப்புறம் தீபக், நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப நம்ம கேஸை ரீஓபன் பண்ணியாச்சு. சுமன் எங்கன்னு நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். கடந்த 7 வருஷமா காணாம போன பெண் ஊர் தலைவர் கோமல் பாண்டே மிஸ்ஸிங் கேஸ்ல புது திருப்பம் வந்திருக்கு. ஆனா கோமல் அவ தங்கச்சி சுமனோட சேர்ந்துதான் காணாம போயிருந்தா. கோமலுக்கு கொலை நடந்திருக்கு. சுமனுக்கு என்ன நடந்துச்சு? இந்த எல்லா கேள்வியும் போலீஸ் மத்தியில தலை சுத்த வச்சிருச்சு. அவங்களோட திறமை மேல அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. கடந்த 7 வருஷத்துல இந்த கேஸ் 3 தடவை வேற வேற இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அனுப்பியிருக்காங்க. ரீசெண்டா இந்த கேஸோட ஃபைல்ஸ கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ இந்த கேஸ ரீஓபன் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு கட்டாயமாயிடுச்சு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, கடந்த 7 வருஷத்துல போலீஸ் என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுச்சு? அப்படி இந்த கொலைகாரன் எப்படிப்பட்டவன்? 7 வருஷமா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா போலீஸ் இது வரைக்கும் அவன் பேர் என்னன்னு கூட கண்டுபிடிக்கல. பாப்பா, உனக்கு என்னாச்சு? உன்னோட அம்மா அப்பா எங்கம்மா?
நீங்க நல்ல அங்கிள் தானா? ஆமாமா, என்ன விஷயம்? இது தீபக்குமாரோட வீடா? சொல்லுங்க, நான் தான். உங்களுக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியாது. யாரு? இல்ல, இந்த பொண்ணு வழியில கிடைச்சா அவ கழுத்துல இந்த சீட் இருந்தது, அதான் கூட்டிட்டு வந்தேன். இதுல உங்க பேரும் அட்ரஸும் இருந்தது. இந்த பொண்ணு இங்க தான் போகணும்னு சொன்னா, அதனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். பாப்பா, யாருமா நீ? பயப்படாம சொல்லு. இந்த அட்ரஸை யாரு எழுதி கொடுத்தா? பயப்படாதப்பா. உன் பேர் என்ன? சரி, இங்க பாரு. இந்த சீட்டை உங்ககிட்ட யார் கொடுத்தா? இந்த சீட்டு உனக்கு அவங்க தான் கொடுத்தாங்களா? சார், இந்த பொண்ணை நான் பாராபங்கியில தான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தா. என்ன வித்தியாசமா? அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ என்கிட்ட நல்ல அங்கிளான்னு கேட்டா. நான் ஆமான்னு சொன்னதும் அவ கழுத்துல இருக்கிற சீட்டை கட்டி என்கிட்ட கொடுத்தா. கண்ணையா, இந்தா சாப்பாடு சாப்பிடு. கண்ணையா, அண்ணா. உனக்கு எப்படி கண்ணையாவோட பேர் தெரியும்? அம்மா சொல்லிருக்காங்க. கண்ணையா அண்ணன்னு அம்மா சொன்னாங்க. என்னோட அண்ணன். சார், கோமல் சுமனை பத்தி இது வரைக்கும் கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2 பேருமே ஷாப்பிங்காக மார்க்கெட் போயிருக்காங்க சார். எப்படியோ பஜார் போறதால அம்மாக்காக ஒரு புடவை வாங்கலாம்னு நினைச்சேன். சரி வா சார். 3 சஸ்பெக்ட் இருக்காங்க சார். சந்தோஷ், கபில், பிரதாப். நான் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் படி அக்கா தங்கச்சி 2 பேரும் காணாம போற அன்னைக்கு குணாவும் மார்க்கெட்ல இவங்க 2 பேர் கூட கபிலையும் பார்த்திருக்காங்க. சுமன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சுமனுக்கு கபில தான் பிடிக்கும். ஆனா கோமல் அவளை தீபக்கு கட்டி வச்சிட்டா. அதனால இன்னையிலிருந்து கபில் நம்மளோட பிரான்ச்சைஸ். சார், இந்த சந்தோஷ் கொஞ்சம் கோவப்படுற ஆளு சார். கோமல் ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு சார். எழுந்துரு. கை விட. இதுக்கு மேல கை வச்சா மரியாதை இருக்காது. இது ஒண்ணும் ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது. இது என்னோட வீடு. உன்னை என்ன பண்ற பாரு. கோமல் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிற்கும் போது அவளோட ஆப்போசிட் கேண்டிடேட் தான் இந்த பிரதாப். ஆனா இவன் எலெக்ஷன்ல தோத்துட்டான். ரைட் சார். கோமல் இல்லாம இருக்கிறது எல்லாரை விட இவருக்கு தான் சார் ரொம்ப நல்லது. 7 வருஷமா அவர் இந்த ஊர்ல தலைவரா இருக்காரு சார். ஆனா இந்த 7 வருஷத்துல இவங்க 3 பேருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல. 4வதாவும் எந்த சஸ்பெக்டும் இல்ல. இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கா. அவளை சுமன் தான் அனுப்புனதா சொல்றா. ஆனா கேள்வி என்னன்னா, சுமன் எதுக்காக இந்த பொண்ணு அனுப்புனா? அவளே வந்திருக்கலாமே. ஒன்னு சுமனால வர முடியாம இருந்திருக்கணும். அதனால இந்த பொண்ணு சுமன் அனுப்பி வச்சிருந்திருக்கணும். ஒருவேளை யாராவது சுமனோட பேரை வச்சு நம்மள தசை திருப்புறாங்களா? சார், 2 நாளைக்கு முன்னாடி நான் பாராபங்கி போயிருந்தேன். மேம், நான் அந்த பொண்ணு இங்கதான் பார்த்தேன். இந்த பக்கத்துல இருந்தா வந்துட்டு இருந்தா. எல்லார்கிட்டயும் விசாரிச்சதுக்கு அப்புறமும் எந்த லீடும் கிடைக்கல சார். லீடு கண்டுபிடிச்சதான் ஆகணும் சங்கீதா. எத்தனை சஸ்பெக்ட் இருந்தாலும் எல்லாரும் இன்னொரு தடவை விசாரிங்க. பாராபங்கியோட என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்த ஊரு பாராபங்கி. சார், எங்கிருந்து வந்தேன்னு தெரியல. என் பேரன் கண்ணையாவ உன்னோட அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடி, சுமன் வேணா உன்னோட அம்மாவா இருக்கலாம். ஆனா தீபக் உன்னோட அப்பன் கிடையாது, புரிஞ்சுதா? எப்படிமா இப்படி பேசுற? ஏற்கனவே இந்த குழந்தை பயந்து போயிருக்கு. நீங்க இன்னும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. போலீஸ் கிட்ட இங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்லு. இவளோட கதையை கேட்கறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கு. ஒருவேளை என்னோட சுமன் என்னை நம்பி இவளை அனுப்பி வச்சிருக்கானா, இவளை நான் எங்கேயும் அனுப்ப முடியாது. அம்மா, என்னோட சுமன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ பெரிய ஆபத்துல இருக்காமா. பயமா இருக்குமா. இறந்து போன எல்லாம் திரும்ப வருது வைக்கல சார். போலீஸ் திரும்பவும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண போறாங்க. ஒருவேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னா நம்மளை பத்தி சேனல்ல போட்டு நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க. என்ன சார், 7 வருஷ கதை மறுபடியுமா? நாங்க எதிரிகளா இருந்தோம், இப்ப கொலகாரங்களா மாறிட்டோமா? அப்பா அவ தலைவரா இருந்தா, இப்ப நான் தலைவர். பவரோட போதை எப்படி இருக்குன்னு என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். பவருக்காக ரத்தம் பணம் ரெண்டையும் தண்ணி மாதிரி செலவு பண்ணணும். இங்க பாருங்க, என்னால யாரும் ரத்தம் சிந்தல. தேவையில்லாம என்னோட நேரத்தை வீணடிக்காதீங்க.
ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா காட்டுங்க. மேடம், கோமல் கிட்ட இருந்து அரியம் வாங்கினேன், 7-8 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட அடியும் வாங்கினேன். இப்ப திரும்பவும் வந்திருக்கீங்க. ஆமா, திரும்ப வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் இந்த தடவை உண்மையை கண்டுபிடிச்சே தீருவோம். கூட்டிட்டு போங்க மேடம். எவ்வளவு வேணுமோ என்ன அவ்வளவு விசாரிங்க. ஆனா நான் அப்போ சொன்ன பதில் தான் இப்போவும் சொல்லுவேன். எனக்கு கோமல் மேலேயும் எந்த கோவமும் இல்ல, சுமன் மேலேயும் எந்த கோவமும் இல்ல. அந்த கோமல் என்ன அரைஞ்சதுக்கு என் பொண்டாட்டி தானே காரணம். கேளுங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணானு கேளுங்க. சார் 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வெறும் 20 வயசு சார். வெறும் இன்ஃபாக்சுவேஷனை காதல்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். சார் உண்மையை சொல்லணும்னா சுமனுடைய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அழுத, ரொம்ப குடித்தேன் சார். ஆனால் அவங்கள பழி வாங்குறதுக்காக நான் எதுவுமே பண்ணவே இல்லை சார். சுமனையும் நான் எதுவுமே பண்ணலை, கோமலையும் நான் எதுவுமே பண்ணல சார். 7 வருஷமாக நான் இதே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து சுமனும் கோமலும் காணாம போனாங்களோ அந்த இடத்துல அன்னைக்கு உன்னை பார்த்துருக்காங்க. நான் அன்னைக்கு கடைசியா சுமனை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் சார். அங்க நீ இவகிட்ட பேசக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வேலைக்காக நான் டெல்லிக்கு போக போறேன். கடைசியா சுமனை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். சுமன், இந்த பாரு, நான் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். எவ்வளவு நல்லவனா அப்பாவியா தெரியற? அந்த அளவுக்குல நீ அப்பாவி இல்லை. 7 வருஷமா ஒரே டைலாக்க சொல்ற. சார் நான் ஒன்றும் டயலாக் சொல்லல சார். அங்க என்ன நடந்துச்சோ அதான் சார் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சார் சந்தோஷ், கபில், பிரதாப் சார், இந்த 3 பேருக்கும் பாராபங்கி கூடயும் அந்த குழந்தை கூடயும் எந்த கனெக்ஷனும் இல்ல. இதுல உங்களுக்கு எந்த கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 3 பேருக்கும், கோமல் அப்புறம் சுமன் காணாம போனதுக்கும் அவங்க கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம். கபில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது கோமலும் அப்புறம் சுமனும் குனவ் நகர் மார்க்கெட்ல இருந்து மெயின் ரோடுக்கு போறதை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இவங்க 2 பேரும் யாரும் பார்க்கல. ஆனா கோமலோட பணம் கிடைச்ச இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல ஷாம்பூர் ரோடு இருக்கு. அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரைம் சீன் இந்த ஏரியால தான் எங்கேயாவது நடந்திருக்கணும். பாராபங்கி கனெக்ஷனை பிரசன்ட் சினாரியோவோட நம்ம தேடுறோம். ஒருவேளை அது இன்னைக்கான கனெக்ஷனா இல்லாம பழைய கனெக்ஷனா இருக்கலாம்ல. நீங்க ஷாம்பூர் அப்புறம் இந்த இடத்தோட டம் டேட்டா விடுங்க. சார் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்ல. லெட்ஸ் டூ இட். அப்புறம் இந்த குழந்தை இன்னொரு முறை போய் பார்க்கலாம். ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், இந்த கேஸ்ல பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நாம எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இப்ப நடந்திருக்கு. அப்புறம் சுமன் எப்படி குன்குன்னை விடுவிச்சாலோ அது கூட ஒரு அசாத்தியமான வேலையை சாத்தியமாக்குற விஷயம்தான். ஆனா கேள்வி என்னன்னா, சுமனோட இந்த எமோஷன் போலீஸுக்கு ஏதாவது வழியை தேட உதவுமா? இங்க பாருமா, நீ அந்த அங்கிள் கிட்ட என்ன கேட்ட? அங்கிள், நீங்க நல்ல அங்கிளான்னு கேட்டல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த சீட்டை கொடுத்துருக்க இல்லையா? அப்படின்னா என்னையும் நல்ல அங்கிள் நினைச்சுக்கோ. நீ என்ன நம்புவல்ல? ஒருவேளை நீங்க நல்ல அங்கிள்னா நீங்க எதுக்காக எனக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? உனக்கு அந்த தப்பான அங்கிள் சாக்லேட் கொடுத்தாரா? இந்தா. அவர் எனக்காக புக்ஸும் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனா அவர் ரொம்ப மோசமானவர்னு அம்மா சொல்லுவாங்க. சாக்லேட் கொடுக்கற தப்பான அங்கிளை தவிர அங்க வேற யாராச்சும் இருந்தாங்களா? உங்க அம்மாவுக்கு அந்த 2 கெட்ட அங்கிள்ஸும் எப்படி தெரியும்? சரி, இன்னொரு விஷயம் சொல்லு. உன்னோட மம்மி எதுக்காக உன்னை எங்க அனுப்புனாங்க? விடுவிக்கிறதுக்காக. யாரை விடுவிக்கிறதுக்கு? யார்கிட்ட இருந்து? மம்மியவா? மம்மிக்கு என்னாச்சு? அம்மாவோட காலில் ஏதாவது ஆச்சா? உங்க அம்மாவோட காலை யாராச்சும் கட்டி போட்டிருந்தாங்களா? இங்க பாருமா, இங்கதான் உனக்கு அந்த நல்ல அங்கிளும் கிடைச்சாரு. நீ அவருக்கு அந்த சீட்டை கொடுத்த. அவர் அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போனாரு. சரி, இப்ப சொல்லு, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? இந்த பக்கத்துல இருந்தா? வேற என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு? சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த வழியில போலாம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்து இந்த இடத்துல அம்மா இருக்காங்கன்னு உனக்கு தோன்ற இடத்த எங்க கிட்ட சொல்றியா?
என்னாச்சுமா? சார் பயந்துட்டு இருக்கா? பயப்படாதம்மா, சொல்லு. அந்த இடம் எங்க இருக்கு? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? விஷால், இந்த வீடு யாரோடதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். அம்மா. இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்திருக்காங்க. இப்பதான் ஷூட் பண்ணிருக்காங்க. சார், விசாரிச்சதுல எல்லாரும் இந்த வீடு பூட்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த வீட்டோட ஓனர் யாரு, யார் வருவாங்க போறாங்கலாம் தெரியாதான் சார். சரி, ஒன்று பண்ணுங்க. ஏபி ஆஃபீஸில் விசாரிங்க. இந்த மீட்டர் யார் பேர்ல இருக்குன்னு கேளுங்க. ஓகே சார். சார் சார் டம் டேட்டால இருந்து சில நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் சார். இதை யூஸ் பண்றவங்கள கிட்டத்தட்ட 8 பேருக்கு பாரா வங்கியோட கனெக்ஷன் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்கள ஒருத்தன் 7 வருஷமா ரெகுலரா பாரா வங்கிக்கு போய்கிட்டே இருக்கான் சார். ஆனா கடந்த சில நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் ரேரா தான் சார் போயிருக்கான். 14 நாளுக்கு முன்னாடி தான் தீபக்கோட வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கா. அவன் பேர் என்ன? மோகன் சிங். அவனும் இங்க நவுல தான் சார் இருக்கான். அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? டைரக்டா வீட்டுக்கு போனா அலர்ட் ஆயிடுவான். அவன் போனை சர்வைலன்ஸ்ல போடுங்க. சார், அந்த வீடு பரத் சிங்ன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இபில இருந்து அவங்க நம்பர் எடுத்திருக்கான். பரத்தோட போன் இன்னும் ஆக்டிவேட்டா தான் சார் இருக்கு. உடனடியா அந்த போனை ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். சார், இவனோட சர்நேமும் சிங் தான் சார். ஒருவேளை பரத் சிங் மோகன் சிங் ரிலேட்டிவா இருப்பாங்களோ? தங்கச்சியை கடத்தி அடைச்சு வச்சு அவகிட்ட மிருகத்தை விட மோசமா நடந்திருக்கீங்க. அவ அக்காவை கொலையே பண்ணிட்டீங்க. ஏன்? இல்ல சார், கோமலை நாங்க கொல்லல. நீங்க கொல்லலையாடா? நீங்க கொல்லலையா? அப்ப வேற யார் கொண்டது? சொல்லு சார். அது எங்களுக்கு தெரியாது சார். சார், எங்களுக்கு சுமன் மேல மட்டும் தான் கண்ணு இருந்துச்சு சார். அவளோட அக்கா எங்க கடைக்கு புடவை வாங்க வருவா சார். அன்னைக்கு ராத்திரி நான் அப்புறம் என் கசின் பரத் சாம்பூர்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தோம். அந்த சமயத்துல தான் நாங்க சுமனை பார்த்தோம். என் அக்காவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவன் என்னையும் கொன்னுடுவான். யார் கொன்னுடுவா? என்னை காப்பாத்துங்க. இருங்க, சீக்கிரம் இருங்க. வாங்க. என்னோட அக்கா சரி சரி, வாங்க வண்டியில இருங்க. வண்டியில உட்காருங்க, வாங்க. நம்ம இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் போகணும். என்னோட அக்கா அங்க சரி இருக்கா. சரி. ஏய், வாய மூடு. வாய மூடுறா. சார், பரபங்கில மோகனுடைய பழைய வீடு இருந்துச்சு. நாங்க சுமனை அங்க தான் கூட்டிட்டு போனோம். அப்புறம் அந்த பொண்ணு அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா சார். சார், இவங்க கோமலை கொல்லலன்னு சொல்றாங்க. அப்ப யார் பண்ணிருப்பா சார்? நாம சுமன் கிட்ட பேசி ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சுமன் நிலைமை எப்படி இருக்குன்னு கேளு. சார், சுமன், அன்னைக்கு என்னாச்சு? நானும் கோமலா அக்காவும் பஜார்ல இருந்து திரும்ப வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஷாப்பிங் ரொம்ப நல்லா இருந்ததுல? ஆமாக்கா, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆட்டோ கிடைக்குமோ இல்லையோ பயமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போனா கிடைச்சிரும். தேவையில்லாம பயப்படாத. 7 வருஷமா நீ நடிச்சிட்டு இருந்திருக்க. எல்லாரையும் முட்டலாக்கிட்டு இருந்திருக்க. உன் மனைவியை கொன்னது நீதானா? ஆமா, நான் தான் அவளை கொலை பண்ணது. உனக்கே அவ்வளவு பகை? நீ எதுக்காக கோமலை கொலை பண்ண? சார், அவ ஒரு பொம்பளையா இருந்து ஊர் தலைவர் ஆயிட்டா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. நான் ஒரு சின்ன வேலையில இருக்கேன். என்னோட மனைவி பெரிய பதவியில இருக்கா. எல்லாரும் அவளுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க சார். தினமும் துடிச்சு செத்துக்கிட்டு இருந்தேன் சார். அதனால தான் யோசிச்சேன், அவளை நான் கொலை பண்ணிட்டா எல்லாருக்கும் என் மேல கருணை வரும். அப்புறம் நான் ஊர் தலைவன் ஆயிடுவேன். நீ ஊர் தலைவன் ஆயிட்டியா? நீ உன்னோட மனைவி கோமலை கொன்னதுக்கான காரணம் நீ ஊர் தலைவன் ஆகணுங்கிறதுக்காகத்தான். உன்னால எப்படியும் ஊர் தலைவன் ஆயிருக்க முடியாது. உன்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவன் கண்டிப்பா தலைவனாக முடியாது. இவன் அடிச்சு தோலை உரிங்க. தீபக், நான் குன்குன் கூட்டிட்டு போக தான் வந்தேன். சுமன், இத்தனை வருஷமா உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சிட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற. உங்க கூட வாழ எனக்கு தகுதி இல்ல. ஏன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? குன்குன் உங்களோட பொண்ணு இல்ல தீபக். ஆனா அவ என் பொண்ணுதான்.
கொஞ்ச நாள்லயே அவன் மேல எனக்கு பாசம் அதிகமாயிடுச்சு. என்ன பாத்துட்டு இருக்க? இவதான் உன்னோட அம்மா. சாதாரணமான ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மிருகத்தனமா? ஒரு சாதாரண மனுஷன் என்னைக்குமே இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம தெருல பால்காரன்ல இருந்து காய்கறிக்காரன் வரைக்கும், ரேஷன் துணிக்கடைக்காரன் வரைக்கும் இந்த மாதிரி நாம பல பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட பழக வேண்டிய நிலைகள் ஏற்படுது. இந்த மாதிரி கேசஸ நாம கேள்விப்படும் போது சாதாரண மனுஷங்க கூட எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. நாம மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு கூட பயமா இருக்கு. இது நமக்கும் நாம இருக்கிற இந்த சமூகத்துக்கும் பெரிய ஆபத்து. ஏன்னா ஒரு மனுஷன் சமூகம் இல்லாம முழுமையாக மாட்டான். ஒருத்தருக்கு இடையில சுத்தமா நம்பிக்கையே இல்லாத சமூகம், அந்த மாதிரி சமூகம் முழுமை அடையாது. அவ மேலயும் அவ பொண்ணோட தலையெழுத்து மேலயும் அவளுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. ஆனா தீபக்கோட காதல், அவளுக்கு நடந்த எந்த அநியாயத்தையும் அவன் ஏத்துக்க தயாரா இல்ல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அது அவன் சுமனை காதலிக்கிறான். ஒருவேளை சுமன் ஏதாச்சும் ஆபத்துல இருந்தானா அவன் காப்பாத்துவான், பொறுப்பாவும் பாத்துப்பான். சுமன் கோமலுக்கு நடந்த அநியாயத்துக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கலாம். ஆனா வரப்போற காலங்கள்லயும் நம்ம நாட்டுல பலமா இருக்கிறவங்க பலவீனமான பெண்களையும் சரி, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளையும் சரி, அவங்க ஆசைக்காகவும் அவங்க காமத்துக்காகவும் பலியாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம ஒருத்தர் சேர்ந்து இந்த சமூகத்தை மாத்துறதுக்காகவும் நம்மள வளர்த்துக்கிறதுக்காகவும் என்னைக்கும் பாடுபடணும். அனுப் சோனி என்னும் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் பேட்ரோல் சதார்க்ல இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுல நம்ம எக்ஸ்பர்ட்டோட சூப்பர் விஷனோடையும் சேர்த்து. அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் சதார்க். ஜெய் ஹிந்த்.